வணக்கம். அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் கையால் எழுதப்பட்டதுல மேல படங்கள் வரையப்பட்டிருக்கு. என்னன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல மொத்தம் 22 பகுதிகள் பார்ட்ஸ் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தோட ஒவ்வொரு பகுதியோட மேல் பார்ட்லயும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் மேல வரையப்பட்டிருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளோட தேசத்தோட அத்தனை பாரம்பரியமும் விஷயங்களும் அதுல அடங்கியிருக்கு. அது என்னென்ன அப்படின்ட்டு ஒரு சுருக்கமா பார்த்துட்டோம்னா நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் குருகுலா சித்தரிக்கப்பட்டு குருகுலா தான் நம்மளோட பாரம்பரியம் அத சித்தரிச்சு ராமாயணத்துல ராவணனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் சீதை அயோத்தியாவுக்கு திரும்புற அந்த காட்சி இடம் பெற்றிருக்கு. அதுக்கப்புறமா மகாபாரதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் கொடுக்கிற அந்த காட்சி அரசியலமைப்பு சட்டத்துல இடம் பெற்றிருக்கு. அப்புறம் நம்மளுக்கு புத்தர் மகாவீர் ஜெயின் அவங்களும் இடம் பெற்றிருக்காங்க. விக்ரமாதித்யாவோட ஆட்சி அது சித்தரிக்கப்பட்டிருக்கு. அசோகாவோட பீரியட் காலகட்டத்தை சொல்லப்பட்டிருக்கு. நலந்தா யூனிவர்சிட்டி அதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. கொனார்க் ஒடிசால உள்ள சூரிய டெம்பிள் கொனார்க் டெம்பிள் அதுல உள்ள ஒரு வாரியர் ஒரு படம் அங்க ஒரு சிலையா இருந்த ஒரு படத்தை இதுல வரையப்பட்டிருக்கு. கங்கைய ஆகாயத்துல இருந்து பூமிக்கு கொண்டுட்டு வந்த பகீரதனோட அந்த தபஸ் அவரோட அந்த மெடிடேஷன் அது சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா குப்தா காலத்தோட ஆட்சி சத்ரபதி சிவாஜி அது சத்ரபதி சிவாஜிக்கு முன்னாடி அக்பரோட கோட்டு காட்டப்பட்டிருக்கு. சத்ரபதி சிவாஜி குரு கோவிந்த் சிங் அப்புறம் ராணி லக்ஷ்மிபாய் திப்பு சுல்தான் காந்தியோட தண்டி மார்ச் காந்தி நௌகாலில அந்த வன்முறையில பீஸ் டாக் பண்ணது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் நம்மளுக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஓட படம் அங்க வரையப்பட்டிருக்கு. அது போக பாரத தேசத்தோட முக்கியமான பகுதிகள் இப்போ நம்ம ஹிமாலயாஸ் அப்படின்ட்டு ஹிமாலயா அந்த பிளெயின்ஸ் அப்படின்ட்டு எடுத்து அது சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நெய்தல் ஓஷன் அது அரசியலமைப்பு சட்டத்தோட படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கு. பாலைவனம் டெசர்ட் அதுவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மளோட லேண்ட்ஸ்கேப்ஸ் இல்லாம நம்மளோட இந்த ஹிஸ்டரி நம்மளோட பாரம்பரியம் எல்லாமே சித்தரிக்கப்பட்டிருக்கு நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துல. நம்மளோட சிதம்பர நடராஜர் சிலையும் அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தட் இஸ் நடராஜர் சிதம்பரம் நடராஜரோட பாதத்துக்கு கீழே தான் சென்டர் ஆஃப் த எர்த் இருக்கு. அவ்வளோ சயின்டிபிக்கான ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம பாரத தேசத்தோடது அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க நம்ம இன்னும் 2 விஷயம் பார்க்கணும். சிலர் சொல்லலாம் இவ்வளவு சொல்லப்பட்டதுல அக்பரையும் சொல்லியிருக்காங்க திப்பு சுல்தானையும் சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயர்களை சொல்லல அப்படின்னு. அப்போ இங்க நம்ம பார்க்கணும் இந்த பாரம்பரியம் எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. குப்தர் காலம் விக்ரமாதித்ய ஆட்சி எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா அக்பர் வருது. அக்பர் வந்த உடனே அதுக்கப்புறமா சிவாஜி வரார். சிவாஜி பாதி முக்கால்வாசி முகலாயரை காலி பண்ணது சத்ரபதி சிவாஜி. மிச்சம் மீதி முகலாயர்களை காலி பண்ணது பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகள். எப்போ பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகள் வந்தாங்களோ இந்த முகலாயர்கள் ஆட்சி அதோட போச்சுது. அதனால அவங்க நம்மள அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணல. அதுக்கு முன்னாடி அவங்க முயற்சி தான் செஞ்சாங்க, பல பகுதியை கைப்பற்றினாங்க. பட் நம்மளோட ராஜாக்களும் விடாமுயற்சியில் அவங்கள விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ அதனால இந்த சிவாஜி சத்ரபதி சிவாஜி அக்பருக்கு அடுத்த பார்ட்ல சத்ரபதி சிவாஜினா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா முகலாயர் காலி அவங்களை ஆல்மோஸ்ட் டம்மி ஆக்கிட்டாரு நம்ம சத்ரபதி சிவாஜி. அப்புறம் நம்ம குரு கோவிந்த் சிங்கை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு இதுல அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ராணி லக்ஷ்மிபாயும் திப்பு சுல்தானையும் காட்டுறாங்க. இப்போ இங்க என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா 2 பேருமே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க. ஒருத்தங்க வெளிநாட்டோட ஆட்சியை இங்க அமைக்கிறதுக்கு 3வது ஒரு எதிரிய விரட்டி விட்டது. இன்னொன்னு அவங்க தான் திப்பு சுல்தான்.
ஏன்னா அவங்களே வெளியில இருந்து வந்தவங்க, அவங்களோட ஆட்சியை நிலைநாட்டுறதுக்கு குறுக்க இடையூறா இருந்த ஆங்கிலேயரை விரட்டி விடுறதுக்காக அவங்க போராடினாங்க. ராணி லட்சுமி பாய் நம்ம தேசத்தை வெளிநாட்டு கையில இருந்து விடுவிக்கணுங்க தேசப்பற்றோட இவங்க லட்சுமி பாய் போராடுறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே நம்ம வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரா நினைச்சிடக்கூடாது. இப்போ இது எப்படி அப்படின்னா, இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உங்க நிலத்துக்கு உங்களோட நிலம், உங்களோட பூர்வீக நிலம், அதை யாரோ ஒருத்தர் வந்து இது என்னோட இடம், உங்களுக்கும் அந்த ரெண்டாவது மனிதருக்கும் சண்டை நடக்குது. இந்த நேரத்துல ஒரு மூணாவது ஒரு மனிதன் வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில தள்ளிட்டு அவர் அங்க ஒரு கட்டடத்தை கட்டுறாருன்னா, நீங்க ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்து இந்த மூணாவது மனிதனோட கட்டடத்தை அப்புறப்படுத்திட்டு அங்க உங்களோட உரிமையை நிலைநாட்ட ரெண்டு பேருமே முயற்சி செய்வீங்க. அதுதான் ராணி லட்சுமி பாயும் திப்பு சுல்தானும் நீங்களும் ரெண்டாவது மனிதனும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, மூணாவதா வந்த ஆங்கிலேயரை ரெண்டு பேருமே சேர்ந்து எதிர்க்கிறாங்க. அப்போ இங்க வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாலும் உரிமை எப்படி அப்படின்னா, இரண்டாவது மனிதனான திப்பு சுல்தான் வந்து உங்க இடத்தை ஆக்கிரமிக்கணும்ட்டு வந்து மூணாவது மனிதன் கிட்ட சண்டை போடுறதும், நீங்க உங்களோட உரிமையான, உங்களுக்கு பாத்தியப்பட்ட உங்களுக்கு உரிமையான நிலத்தை உங்களோட உரிமையை நிலைநாட்டுவதற்கு போராடுற நீங்க தான் லட்சுமி பாய், ராணி லட்சுமி பாய். சோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்தையுமே இதுல போட்டனால எல்லாருமே நம்ம காம்போசிட் கல்ச்சர்ல வந்துருவோம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு நினைவூட்டுது எப்படிப்பட்ட பாதையை நாம கடந்து வந்திருக்கோம். அதனால்தான் காந்திஜியை ரெண்டு இடத்துல காட்டுறாங்க. ஒன்னு தாண்டி மார்ச், சுதந்திரத்துக்காக அந்த உப்பு மேல போட்ட வரியை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் பண்றப்போ மேற்கொண்ட தாண்டி பாத யாத்திரை, அது வந்து சுதந்திரத்துக்காக, நம்ம உரிமைக்காக. ரெண்டாவது வந்து காந்திஜி இந்த பீஸ் டாக் ஆஃப் நவ்காலி வயலன்ஸ். இந்த நவ்காலி எங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்துல உள்ள ஒரு பகுதி. அங்கதான் இந்த பாரதத்துல இருந்து பாகிஸ்தான பிரிச்சு கொண்டுட்டு போறதுக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மேல வன்முறையை பண்ணாதான் நாம வழி தாங்க முடியாம சரிங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்ல வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்துக்கள் மீதான, இஸ்லாமியர்களால் இந்துக்கள் மீது ஏற்படுத்தின தாக்குதல், கொலவெறியான தாக்குதல். அதுல பல இந்துக்கள் உயிரிழந்தார்கள், பல பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள். ரொம்ப கொடுமைக்கு இந்துக்கள் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில காந்திஜி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வன்முறையை வந்து நிறுத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பிரிவினைக்கு ஒத்துக்கிட்டு அவங்க பிரிவினையை கொடுத்தது எல்லாமே இருக்குது. சரி, இப்போ அந்த நவ்காலியும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து நமக்கு நினைவூட்டுதல், எப்படி ஒரு நம்ம மக்களே வந்து மதம் மாறி போய் நம்ம மேலேயே ஒரு தாக்குதலை நடத்துற அந்த அவல நிலை. இது எப்படின்னா, ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுல வெளியில இருந்து யாரோ வந்து 4 குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 2 பேர்த்த பிரெயின் வாஷ் பண்ணி குடும்பத்துக்கு எதிரா தூண்டி விட்டு அந்த 2 தூண்டப்பட்ட பசங்க வீட்டுல வந்து அம்மா அப்பாவை வீட்டை விட்டு வெளியில விரட்டி அண்ணன் தங்கச்சிக்கு எதுவுமே கொடுக்காம அவங்களையும் வெளில தள்ளிட்டு இந்த வீடை அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்ட்டு நாம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இதை இன்னைக்கு நாம எல்லோரும் உணரல அப்படின்னா, இந்த விதேச மதத்தை வைத்து நம்ம பாரத உணர்வை வந்து நம்மளுக்குள்ள இருக்க அந்த ஒற்றுமைய, அந்த நாமெல்லாம் சனாதனிகள் அப்படிங்க அந்த வேற வந்து அவங்களாம் சீர்குலைக்க நினைக்கிறாங்க. அதை நம்ம மக்கள் ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா இந்த வேற வந்து நாம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கணும். நாம எல்லோரும் பாரதியர்கள், நாம எல்லோரும் சனாதனி இந்துக்கள். தேசத்துக்கும் இந்த தேசத்தோட அடிப்படை தன்மைக்கும் நாம விரோதமா போகக்கூடாது, போக மாட்டோங்க எண்ணம். ஹிந்துவா இருந்து இஸ்லாமியராகவும் கிறிஸ்தவர்களாகவும் மதம் மாறி போனவங்க 100க்கு 100 இதை உணர்ந்து ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா நம்ம பாரத தேசம் மிக பெரிய ஒற்றுமையான, இதான் உண்மையான யூனிட்டி இன் டைவர்சிட்டியா இருக்க வேண்டிய தேசமாக இருக்கும். பாரத தேசத்தை இஸ்லாமிய நாடாகவும் கிறிஸ்துவ நாடாகவும் மதத்தின் அடிப்படையில் மாத்தணும் நினைக்கிற எண்ணம் தான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு சிந்தனை, ஒரு செயலா இருக்கும்.